இப்போ எங்களுக்கு கம்பெனி இப்போ அவங்களோட ப்ரொடக்ஷன் மீட்டிங் நடக்கும் திங்கட்கிழமையில. மாதம் ஒருக்க எம்எம்எம் மீட்டிங், மேனேஜர்ஸ் மீட்டிங் நடக்கும். அதுக்கப்புறம் ஆர்என்டி மீட்டிங் நடக்கும். நான் ஆர்என்டி மீட்டிங்கில் போய் கதைக்கிறது ப்ரொடக்ஷன் மீட்டிங்கில் கதைக்கிறது. ப்ரொடக்ஷன் மீட்டில் எம்எம்ஏல கதைக்க அதுக்குரியதை தான் அதுக்குரிய கதைக்கலாம். இப்போ இலங்கைக்கு வந்த ஜெய்சங்கரோட சஜித் கூட கதைக்க என்ன கதைச்சார்? இந்த நிவாரணம் கொடுக்கறது, டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், அவைக்கு கொடுக்குறது, இந்த அரசாங்கம் கொடுக்குற காசுகளை விளையாண்ட கணக்கு அப்படித்தான் அவர் சொன்னார். தவிர தங்கட அரசியல் பிரச்சனையை அங்கே கதைக்கல. நீங்கள் இந்த இதுக்கு போனாலும் 13வது ஒருத்தர் சமஷ்டி, ஒருத்தர் வாக்கெடுப்பு, ஒருத்தர் மனித உரிமை மீறல், இப்படித்தான் கதைக்கிறீங்க. இதைத்தான் எந்த மீறி அந்த மக்கள் தொடர்பாக, மக்களோட பிரச்சனை தொடர்பாக நீங்கள் ஏதாவது கதைச்சிங்களோ? இல்லை. அடுத்தது இந்தியாண்ட பார்வை. இப்ப நான் சில சமயங்கள் சொல்றேன். இப்ப நான் ஒரு நாய் வளர்க்குறேன்னு வைப்பேன். அது என் சொந்த நாய். அந்த நாய்க்கு நான் பயப்பட மாட்டேனே. நான் நிஜமா நான் எனக்கு நன்றி உள்ளதான் இருக்கு. அப்ப சொந்த நாய்க்கு ஒரு வெறும் பயப்படுறது இல்லை. ஏன் அது அது நாயை குறைப்பு குறவில்லை, அது நன்றி உள்ளது. அதே போலதான் நீங்கள் போய் இந்தியாவின் பாதுகாப்புக்கு தொடர்பாக அதுல கதை கேட்க அவனுக்கு விளங்கி அதுக்கு பிறகு உங்களை பற்றி அவங்க ஒரு அக்கறை தேவையில்லை. நீங்கள் அவன் ஏவலாளிகளாக இருக்கிறீர்கள். இப்ப இவ்வளவு தகவலையும் கொடுத்திருக்கிறார்கள் என்று இலங்கை தென்னிலங்கை பேப்பர் போட்டிருக்குது. அது இந்தியாவின் புலனாய்வுத்துறை. இவ்வளவு நாளும் யார் சொன்னது? சும்மா தான் நீங்க சொல்லுவாங்களா, இவர் ரூபா இருக்கிறார், இவர் ரூபா இருக்கிறார், இவர் இப்ப திட்ட தெளிவா தெரிஞ்சிருக்கிறது. நீங்கள் அங்கிருந்து தமிழ் மக்களுக்கு என்ன பிரச்சனை, எங்கெங்க ஊழல் நடக்குது, கிராம சபைக்கு எத்தனை நகர சபைக்கு வந்த காசு திரும்பி போகுது. சரி, இப்ப ஓல் பார்க்கல விளையாட்டு மைதானமோ ஏதோ உள்ளகாரங்கள் கட்டணும் என்று வந்தது. சரி, அதுல ஒரு இடம் இல்லை என்று சொன்ன அதை யார் தெரிவு செய்தது? அதை அதுல கட்டவே முடியாது. இன்னொரு இடத்தை கொடுத்ததை கட்டையில, ஏன் இன்னொரு இடத்தை கொடுத்து கட்டையிலாது? அதெல்லாம் பார்க்க உங்களுக்கு இங்க நேரம் இல்லை. மீனவர் பிரச்சனை நேரம் இல்லை. சரி, ஜெயசங்கரோட போய் மீனவர் பிரச்சனை காய்ச்சிங்க. என்னத்தை காய்ச்சிங்க? சீனாக்காரன் தூதரை தகற்ற அளவுக்கு இந்த பிரச்சனை போனோம்னு சொன்னீங்களோ, அந்த மீனவருக்கு இவ்வளவு இழப்புண்டு ஜெயசங்கர் கொண்டு வந்து $450 மில்லியன். அது ஆற்ற காசு, எங்கட காசு. அதை சொன்னீங்களோ? சொல்றது பிழை இல்லை. ஜெயசங்கர் அன்னைக்கு இங்க பிரித்தானிய இங்க இயூல ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவங்க கேட்கிறாங்க, நீங்கள் ரஷ்யாட்ட இருந்து எண்ணெய் வாங்கி அந்த எண்ணெயால போற காசுல ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நடத்த அவங்க கேட்க ஜெயசங்கர் திருப்பி கொடுக்குறார். என்னட்டும் தகவல் இருக்கு, நீங்கள் ஐரோப்பியர் இப்பயும் ரஷ்யாட்ட இருந்து வாங்குது என்று அவர் சொல்றார். இந்த ஆண்டு இவ்வளவு பேரல் எண்ணெய் வாங்கியிருக்கு. அமெரிக்கா இந்த ஆண்டு இவ்வளவு நியூக்ளியர் ஃபியூவலை ரஷ்யாட்ட இருந்து வாங்கியிருக்கு. அப்ப நாங்கள் வாங்குறதுல என்ன கேட்கிறேன். சரி, நீங்கள் யாராவது தகவலோட போனீங்களா? நீங்கள் போய் சொன்னீங்களா? ஒரு நாளைக்கு 35 கோடி எடுக்கிறீங்க, அதை ஒரு 365 நாளால பெருக்கினா அவ்வளவு வரும். அதுல இருந்து ஒரு கொஞ்சத்தை தான் நீங்கள் இங்க இருந்து கொடுக்கு துணிச்சல் இருக்கா உங்களுக்கு?